அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு தான் செல்வங்களுள் சிறந்த செல்வமாக கருதப்படுகின்றது. என்றபடியால் தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவ நிபுணர்களின் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மனநல தினத்தை வருடா வருடம் கொண்டாடுவதன் ஒரு முக்கியமாக நோக்காக அமைவதே மனநலம் பற்றிய தவறான புரிந்துணர்வை இல்லாமல் செய்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஒரு நோக்கம்தான். அந்த வகையில் இந்த வருடம் இந்த தினத்தை கொண்டாடுவதற்கான முக்கியமான தொனிப்பொருளாக அமைந்திருப்பது மாறிவரும் உலகத்திலே இளைஞர்களின் மனநிலை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றியாகும். அதே மாதிரி தான் நமது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் இன்று இந்த இளைஞர்களின் மனநிலை பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். இதை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றமோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணரான டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வளமையாக பார்த்தீங்கன்னா டாக்டர், நாங்கள் நிறைய நோய் நொடிகள் பற்றி அப்படித்தான் கதைப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாக மனநிலை பற்றி கதைக்க போகிறோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் மனநிலை பற்றி கதைக்க போகிறோம். அதற்கு முன்னால் டாக்டர், இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்பது உலக மனநல தினமாக கொண்டாடப்படுகின்றது. எனவே இதன் முக்கியத்துவம் பற்றி நாங்கள் ஆரம்பத்திலே கதைத்திருவோம். இந்த உலக மனநல தினம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் கிரமமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் முக்கிய நோக்கம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த மனநோய்கள் பற்றிய ஒரு அகத்தடை காணப்படுகின்றது. அதை நாங்கள் ஸ்டிக்மா என்று சொல்லுவோம். இந்த அகத்தடைகளிலிருந்து மனிதனை வெளியில் கொண்டு வந்து அதுக்கு அவர்கள் அந்த சிகிச்சை பெறுவதற்கு அல்ல உதவி பெறுவதற்குரிய ஒரு வழியை ஏற்படுத்துவதுதான் இந்த மனநல தினத்தின் மிக முக்கியமான நோக்கம். இந்த முறை அந்த மனநல தினத்தின் துணிப்பொருளாக அமைவது மாறிவரும் உலகில் இளைஞர்களும் அவர்கள் உலக நலமும் என்பதுதான் அது மிக முக்கியமான துணைப்பொருளாக அமைகின்றது. ஆனால் இந்த இளைஞர்கள் என்பது அண்மையில் ஐநா சபையில் கூட கூறப்பட்டிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய சொத்து வளம். அதாவது நாங்கள் உபயோகிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் என்று சொல்கிறார்கள் இந்த இளைஞர்கள். ஆகவே அந்த துணைப்பொருள் அதற்கேற்றவாறு அமைந்து காணப்படுகின்றது. பொதுவாகவே டாக்டர், இப்போ இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு விஞ்ஞானமயமான உலகம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கணனிமயமாக்கப்பட்ட உலகம் அப்படின்றே சொல்லலாம். இந்த உலகத்தில் இளைஞர்களின் மனநலம் அப்படின்னும் போது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களின் மனநலம் எவ்வாறு அமைந்திருக்கிறது? பொதுவாக இளைஞர்கள் என்பதை நாங்கள் ஒற்றை பரிமாணத்தில் பார்த்துவிட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இப்போ இளைஞர்கள் என்பதும் வெவ்வேறு சமூக பொருளாதார வாழ்வியலை கொண்டவர்கள் வெவ்வேறு விதமாக பாதிக்கப்படுகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் பார்த்தோமென்றால் சமூக பொருளாதார நிலையில் தாழ்நிலையில் காணப்படுகின்ற இளைஞர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை என்பது வேறாகவும், பொருளாதார சமூக நிலையில் உயர்நிலையில் காணப்படும் இளைஞர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை என்பது வித்தியாசமாக காணப்படாது. இதை ஒற்றை பரிமாணத்தை பார்த்துவிட முடியாது. முக்கியமாக சமூகத்தில் பொருளாதார ரீதியாக தாழ்நிலையில் காணப்படுபவர்கள் என்ற பலருடைய பிரச்சனை வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார பிரச்சனை, அதன் காரணமாக அவர்களுடைய விரக்தி நிலை, அந்த விரக்தி நிலைமையினால் அவர்களுடைய தற்கொலை எண்ணம், தற்கொலை செயற்பாடு, இப்படி பல விடயங்கள் அதாவது பொருளாதார ரீதியாக தாழ்ந்த நிலையில் உள்ள இளைஞர்கள் எதிர்நோக்கிறார். இன்னொரு புறமாக பொருளாதார நிலையில் உயர்நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் இந்த இலத்திரனியல் தொடர்பு சாதனங்களில் மூழ்கி போயும் அவர்கள் மனித தொடர்பாடலிருந்து விலகி அவர்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுவதும், அதன் மூலம் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்ற நிலைமையும், தனிமை காரணமாக ஏற்படுகின்ற மனச்சோர்வு போன்ற விடயங்களும் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு ஒரு விதமான ஒரு முழு சமூகத்திலும் ஒவ்வொரு விதமாகத்தான் இளைஞர்கள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு கொண்டு காணப்படுகின்றது. இந்த இளைஞர்கள் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றபடி தான் அவர்களுடைய பாதிப்புகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் உருவாவதற்கு இன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மூல காரணங்கள் இருக்கலாம் என்று டாக்டர் நினைக்கிறீங்க?
பொதுவாக இந்த இளையர் என்று சொல்லப்படுகின்ற பருவத்தினை நாங்கள் வரைவிலக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவையே இருக்கின்றது. இப்போ பொதுவாக முன்பு கொள்ளப்பட்ட விடயம் வந்து ஒரு 15 வயதிலிருந்து 24 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் யூத் என்று இளையர் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இப்பொழுது அதன் வயதிலே 29 வரையும் அதிகரித்தும் கணக்கின்றனர். இதில் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால் இந்த பருவத்தில் பல மாற்றங்கள் இவர்களுக்குள் ஏற்படுகின்றது. அதாவது இவர்களுடைய வளர்ச்சி போக்கில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த மாற்றங்களின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனையும் பார்க்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அதில் மிக முக்கியமான விடயம் மூளையின் வளர்ச்சி போக்கு. அந்த மூளையின் வளர்ச்சி போக்கு என்பது மிக முக்கியமான பாதிப்பினை அல்லது முக்கியமான தாக்கத்தினை இவருடைய பருவத்தில் ஏற்படுத்துகின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னால் மூளையின் பெரும்பாலும் முன்பகுதி என்பது கிட்டத்தட்ட அதன் முழுமையான விருத்தி என்பது ஒரு 24 வயதிற்கு பின்புதான் நிறைவடைகின்றது. இதில் என்ன நடக்குது என்றால் இந்த கட்டளமை பருவத்தினருக்குரிய மிக முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தோம் என்றால் அவர்களுடைய உணர்ச்சி சார்ந்த வளர்ச்சி அல்லது விருத்தி, அடுத்தது அவருடைய சிந்தனை சார்ந்த வளர்ச்சி அல்லது விருத்தி, இவை எல்லாம் வெவ்வேறு வேகத்தில் அல்லது வெவ்வேறு படிமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ அதற்கிடையிலேயே ஒரு ஒரு சிலவள் அவர்களுடைய சிந்தனை வளர்ச்சி கூடவாகவும் உணர்ச்சி வளர்ச்சி வேறுபட்டும் காணப்படுவதனால் அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு அது அடித்தளமாக அமைகின்றது. அதை விட மிக முக்கியமாக உடல் வளர்ச்சியும் முக்கியமாக அந்த அவர்கள் இந்த காலத்தில் பாலியல் ரீதியான ஹோமோன்கள் மற்ற உடல் வளர்ச்சி என்பது மிக விரைவாக வளர்ந்து கொண்டு போகின்றது. இந்த வளர்ச்சி போக்கில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவர்களுக்குள் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. இப்போ முக்கியமாக இந்த இளையர் என்று சொல்கிறப்பட்டவர்கள் ஒரு 100% தாய் தகப்பனில் தங்கியிருந்தவர்கள் அந்த தாய் தகப்பனிலிருந்து விடுபட்டு அந்த 100% தங்கியிருப்பிலிருந்துட்டு பெரியோர்களாக வரைக்கும் 100% சுதந்திரமாக வர வேண்டிய ஒரு தேவை வளர்ச்சி போக்கில் காணப்படுகின்றது. இப்போ அதுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த இடைக்காலம் என்பது அவர்களுக்கு ஒரு விதமான பதகளிப்பு மனச்சோர்வு குணங்குறிகளை காட்டுகின்றதாக அமைகின்றது. இரண்டாம் உதாரணமாக வீட்டில் இருந்து நான் பிரிஞ்சு சுதந்திரமாக வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவது என்பது இயற்கையானது, தேவையானதும். ஆனால் அப்படி நான் வெளியில் வந்திருந்து நான் இவர்களை தனியே நான் உழைத்து வாழ என்ற அச்சமும் அவர்களுக்குள் குடிகொள்வது. அது இந்த அச்சம் குடிகொண்ட இடத்தில் ஒரு பதகளிப்பு ஏற்படுகின்றது. அதை விட அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய எண்ணங்கள் வேறுபட்டு காணப்படும். உதாரணமாக அவர்கள் தங்களை அழகுபடுத்துவதிலும் தங்களுடைய உருவ அமைப்பில் மிக முக்கியமாக ஒரு கவனத்தை செலுத்துகின்ற காலப்பகுதி, அதை பெரியவர்கள் பெரிய அளவில் மதிக்காமல் அல்லது கவனத்தில் எடுக்காமல் இருக்கின்ற விடயம், அவர்கள் தங்களுக்குடைய ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளை கதைப்பதற்கு பெரியவர்கள் செவிமடுக்காத நிலைமை, இவை எல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு பாரிய மனநல சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அவை இவற்றை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியது மிக முக்கியமான. இப்போ நாங்கள் இதில் உங்களுடைய கேள்விக்குரிய பதிலாக நான் குறிப்பிடலாம், இளைஞர்களை பாதுகாக்கின்ற காரணிகள், அதாவது இளையர் சமூகத்தின் மனநலத்தை பாதுகாக்கின்ற காரணிகள் என்று சிலவற்றை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரணிகள் வளப்படுத்தப்படுவது தான் நான் நினைக்கிறேன் இது மிக முக்கியமான விடயமாக அமையும். உதாரணமாக ஒரு பெற்றோருக்கும் அந்த இளையருக்கும் இடையிலான பிணைப்பு சொல்வார்கள் அட்டாச்மெண்ட். அந்த பிணைப்பு கடைசி ஒரு பெற்றோருடைய தாய் அல்லது தந்தையோடைய அல்லது ஆக மிக நெருங்கிய உறவினருடையாவது ஒரு நெருக்கமான பிணைப்பு காணப்படுவது என்பது மிக முக்கியமான பாதுகாப்பான ஒரு விடயமாக கருதப்படுது. அவை அப்படியான ஒரு பிணைப்பு காணப்படுகின்ற குடும்பத்தில் பெரும்பாலும் இந்த பிரச்சனை குறைவாக காணப்படும். இப்போ நாங்கள் பலரை பார்க்கின்றோம். இப்போ உதாரணமாக இளையர் பருவத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக கொள்ளப்படுகின்றது இந்த காதல் வயப்படுறதும், அந்த காதல் வயப்பட்டு எதிர்பாலாளருடன் ஓடிப்போவது என்பதும் பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆனால் இதில் அவதானிக்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது என்னென்றால், ஒரு சரியான ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பனோட அல்லது நெருங்கிய ஒரு பிணைப்பை உருவாக்கி கொண்டவர்கள் பெரும்பாலும் இப்படியான விடயங்களை செய்வதில் குறைவு. அல்லது நான் பொதுவாக நகைச்சுவையாக சொல்கிறது, தாயையும் கூட்டிக் கொண்டு ஓடுறவன் இருக்கான்னு அது பிரச்சனை இல்லை, குடும்பத்தோடையே ஓடிப்போய் அப்போ அந்த விடயம் என்னத்தை காட்டுதுன்றால் ஒரு சரியான ஒரு பிணைப்பு குடும்பத்தில் தாயில் தந்தையோடு நெருக்கமாக இருக்குமென்றால் இப்படியான பிறகு நடத்தை குறை. அப்போ அதை நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து வளர்த்திருக்கோம். அப்போ அதுவும் இந்த பிணைப்பு என்பது சிறு பிராயத்திலே தொடங்குகின்ற சிறுவர் பிராயத்தில் அதை வளர்த்து கொண்டு அதில் சரியான தெளிவு இருக்குமென்றால் ஒரு பாதுகாப்பு காரணம்னு சொல்லலாம். அடுத்து நாங்கள் பார்த்தோமென்றால் மத அனுஷ்டானங்கள் சில மத சார்பான அல்லது ஸ்பிரிச்சுவல்னே சொல்லலாம்,
ஒரு ஆத்மீக ரீதியான ஈடுபாடுகள் அதோடு இருக்கின்ற இணைப்பு என்பதும் மிக முக்கியமான பாதுகாப்பு காரணிகளாக காணப்படுது. அப்போ அந்த பிணைப்பு என்பதும் சிறு பிராயத்திலேருந்தே சரியாக கட்டியெழுப்பப்படும் பொழுது அது ஒரு பாதுகாப்பான காரணியாக அமைவதற்கான எதிர்நிலை காணப்படுகின்றது. அடுத்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு வளர்க்கப்பட்டிருந்தால், அவர்களுக்குள்ளே வளர்ந்திருந்தால், அந்த ஆற்றலும் அவருடைய பாதுகாப்பான உணர்வை கொடுக்கின்றது. உதாரணமாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இடக்கிட ஏற்பட்டு அந்த பிரச்சனையை அவர்கள் கையாண்டு அதனூடாக வாழ்க்கையில் அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பலத்தை கொடுக்கின்றது. அவர்களுடைய பிரச்சனைகளை குறைக்கின்றது. இன்னொன்று, அவர்களிடம் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியதும் கல்வியில் சரி அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் சரி உயர்ந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது மிக முக்கியமான. இது இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடலாம். அந்த எதிர்பார்ப்பு ஒரு யதார்த்தபூர்வமானதாக இருக்கணும், ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். அப்போ இந்த யதார்த்தபூர்வமான உயர்ந்த எதிர்பார்ப்பு இருக்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய அதை நோக்கின பயணம் அல்ல அதில் ஒரு ஃபோக்கஸிங்கன்றதெல்லாம் பெற பார்க்கும். அப்போ அது ஒரு மிக முக்கியமானது. அடுத்தது உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறன். என்ன வகையில் அந்த அவர்கள் உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறன், அந்த உணர்ச்சிகளை கையாளுவதற்கு தேவையான உதவிகளை கோருகின்ற திறன், இவை எல்லாம் சரியாக இருக்கும் என்றால் இந்த இளைஞர்களின் பிறகு நடக்க மிக குறைவாக காணப்படும். டாக்டர், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கதைத்துட்டு இருந்தோம், இளைஞர்கள் அப்படின்னு எடுத்தால் அவர்களுடைய பாதுகாப்பு காரணிகள், அவர்களுடைய மனநிலையை வந்து நன்றாக வைத்துக்கொள்ளக்கூடிய காரணிகள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கதைத்திருந்தோம். அதில் டாக்டர் கூறியிருந்த ஒரு விடயம் தான் வந்து சிறு வயதிலிருந்தே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாடசாலை காலம் மட்டுமே வந்து பெற்றோர்களோடைய இருந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து ஒரு சில பிள்ளைகள் வந்து முகம் கொடுத்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது அவர்களே வந்து சுயமாக முடிவெடுக்க வேண்டும், சுயமாக வந்து தொழிற்பட வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அவர்களுக்கு தோன்றும். இதற்கு வந்து முக்கியமான பங்களிப்பது வந்து அவர்களுடைய வீட்டு சூழல், அவர்களுடைய வளர்ப்பு வந்து எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியாக தானே வந்து அவர்களுடைய எதிர்காலத்தில் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைந்திருக்கும். எனவே இந்த வீட்டு பங்களிப்பு என்பது எவ்வளவு தூரம் பங்களிக்கிறது ஒரு இளைஞரின் மனநிலையை பொறுத்தவரை? இப்போ நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும், நீங்கள் சொன்ன மிக முக்கியமான விடயம், நாங்கள் இப்போ இந்த இளைஞர்களுக்குரிய சிறு பிராயத்தில் சிறுவர்களுக்குரிய அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஆற்றலை நாங்கள் மிக குறைத்து வைத்திருக்கின்றோம். இதை கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு பாதுகாப்பான ஓவர் ப்ரொடெக்டிவ் அல்லது ஹைப்பர் பேரண்டிங் என்று சொல்லலாம். அவைகளுக்கு இந்த பிரச்சனையும் கொடுக்காமல் எல்லா வசதிகளையும் கொடுத்து அவையில் ஒரு மிக முக்கியமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் அவர்கள் திடீரென்று பல்கலைக்கழகம் அல்லது திருமண வாழ்க்கைக்குள்ளே போன பிறகு அவர்களுக்கு மூச்சு திணற மாதிரி அவருடைய பிரச்சனைக்கு காரணமாக வேண்டும். அவை இதில் மிக முக்கியமான சின்ன சின்ன பிரச்சனைகள் அவைகளே தாங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய நிலைமையையும் அந்த பிரச்சனைக்கு அவர்கள் முகம் கொடுப்பது ஆரோக்கியமானது என்பதையும் பெற்றோர்கள் விளங்கி அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுவதற்கு உதவுவதற்கு நாங்கள் காரணமாக அமையலாமொழிய அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமாக விட்டாலே ஒரு பெரிய கற்றலை அவர்கள் மேற்கொள்வார்கள். அந்த கற்றல் மிக மிக முக்கியமானது. அந்த கற்றலுக்குரிய வழியை வழங்க வேண்டியது மிக முக்கியமானது. இது ஒரு நாள் 2 நாளில் நடப்பதல்ல, இது ஒரு படிமுறைக்காக. இந்த கற்றல் என்பது கிட்டத்தட்ட உணர்ச்சி ரீதியான அல்லது ஃபிசிக்கலான ஒரு அபியூஸ் அல்ல. இந்த கற்றல்ன்றது சின்ன வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள், அந்த டெய்லி ஹேசல்ஸ் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க அவர்களை பழக்கிறது மிக முக்கியமானது. ரெண்டாவது, அது சின்னலேருந்தே ஆரம்பிக்கணும். இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டளமை பருவத்துக்கு இவர்கள் சென்றவுடன் அவர்களுடைய தேவைகள் அல்லது அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்பது வேறுபடுகின்றது. அதற்கு முன்பு அவர்கள் பெற்றோர்களை தங்களுடைய ஒரு முன்மாதிரியாக வகிவாகமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்பு அவர்கள் ஒரு தங்களுடைய சக ஒத்த வயதை மாணவர்களை அல்ல தங்களுடைய சக நண்பர்களை ஒரு முன்மாதிரியாக கொள்ள பார்ப்பார்கள், அல்லது நடிகர்கள் அப்படியான நடிகைகளைத்தான் தங்களுடைய முன்மாதிரியாக கொள்ள பார்ப்பார்கள். அதை நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது என்பது அந்த பருவத்துக்குரிய விடயம் என்பதை ஏற்றுக்கொள்வதும், அடுத்தது அவர்கள் தங்களுடைய உருவம் பற்றியும் அழகு பற்றியும் அவர்களுடைய ஆடைகள் பற்றியும் அவர்களுக்கு இருக்கின்ற விடயங்களை ஒரு கரிசனையாக ஏற்றுக்கொண்டு ஒரு கரிசனையாக செவிமடுத்தல் என்பதும் மிக முக்கியமான ஆரோக்கியமான. அதைவிட இந்த பருவத்தினரில் காணப்படுகின்ற வேறு பல பிரச்சனைகளால் அவர்கள் தங்களுக்குள்ள பிரச்சனைகளை வெளிக்கொண்டு
அவர்களை வெளிப்படுத்தி அது கூட அவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகள் அல்லது ஆற்றுகையை பெறுவதற்கு நாம் செவிமடுக்க தயாராக இருக்கணும். இப்போ பொதுவாக அவர்கள் கூட கதைத்து அவர்கள் செய்வதை செவிமடுத்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான காரணமாக. அடுத்தது நாங்கள் அடிக்கடி செவிமடுக்கிறதை விட்டு புத்திமதி கூறுவதை விட மடுத்தல் என்பது இந்த கட்டளை பருவத்தில் மிக ஆரோக்கியமானதாக அமைகின்றது. அதை விட நாங்கள் பொதுவாக எங்களுக்குரிய இந்த கட்டுக்கோப்பு சட்ட விதிகள் என்பது குடும்பத்துக்கு கொடுக்கிற விதிகளை நாங்கள் இறுக்கமாக சிறு பிராயத்தில் நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். ஆனால் வளர்ந்த பின்பு அவர்கள் தங்களுக்குரிய விதிகளையும் தங்களுக்குரிய கட்டுப்பாடுகளையும் தாங்களே உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை தோற்றுவிக்கணும். இப்படியாக இந்த குழந்தை வளர்ப்பு அல்லது பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை சிறுவர்களை கையாளுகின்றது, பிற கட்டளை பருவத்தில் அவர்கள் எவ்வாறு கையாளுகிறது என்பதெல்லாம் மிக முக்கியமாக வருகின்றது. அதிலும் முக்கியமாக நான் பார்த்திருக்கின்றேன், ஒரு தோழமை உணர்வோடு ஒரு காலமும் பெற்றோர்கள் அந்த பருவத்தினருடைய தோழர்களாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு காலம் பெற முடியாது. ஆனால் தோழமை உணர்வோடு அதை நாங்கள் நடத்தி கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. ஏனெண்டா ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாளும் பெற்றோர்கள் பிரதியீடு செய்ய இயலாது. ஆனால் இந்த தோழமை உணர்வோடு அந்த பிரச்சனையை கையாள்வது என்பதும், அடுத்து நெருக்கமான ஒரு பிணைப்பு என்பது கடைசி ஒரு பெற்றோரோடையாவது ஒரு குழந்தைக்கு இருக்கும் என்பது, சிறுவனுக்கு இருக்கும் என்பதும் மிக முக்கியமான நினைக்கிறேன். பொதுவாக டாக்டர் இப்போ இளைஞர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அதில் கட்டளமை பருவம் அப்படி என்று சொல்கிறது பார்த்திங்கன்னா பாடசாலை காலத்தில் அதை குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதாரண தர பரீட்சை எழுதும் அந்த வயதில் இருப்பவர்களிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சக்தி தைரியம் எங்கேருந்து வருதுன்னு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வாறு வந்து அவர்கள் வந்து பாடசாலை காலத்திலே வந்து அதனை வந்து எவ்வாறு கற்றுக்கொள்கின்றார்களோ அதே போல் தான் அவர்களுடைய வேலை தளத்திலாக இருக்கலாம், பல்கலைக்கழகத்திலாக இருக்கலாம், அதனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த பாடசாலை காலம் என்பதும் கூட அவர்களுடைய மனநலத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எனவே அந்த பாடசாலை காலம் என்பது அவர்கள் வந்து எவ்வளவு எக்ஸ்பிரசிவாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன முதல் அந்த பெற்றோர்களோடு இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக முக்கியம் என்றதை போன்று ஒரு பாடசாலையோடும் அவர்களோட இணைப்பு, இந்த கனெக்டட்னஸ் இருக்கும். இப்போ பாடசாலையோடு நன்கு கனெக்டடாக இணைக்கப்பட்ட ஒருவர், ஒரு கட்டளமை பருவத்து நபர் பிறழ்வு நடத்தையை காண்பிப்பது என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது. இப்போ இந்த பிணைப்பு எப்படி ஏற்படும் என்றால், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களை விட பெற்றோர்களை போன்றே ஆசிரியர்களும் ஒரு விதமான கரிசனையோடு செவிமடுத்தலும் இந்த கட்டளமை பருவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அறிவு ரீதியாக புரிந்து கொண்டு செயற்படுகின்ற தன்மை மிக முக்கியமானது. உதாரணமாக நான் இடத்துக்கு சென்றிருந்த போது பிற ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள், பலரவர்கள் இந்த காதலை பற்றி கதைக்கிறார்கள் என்று ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஆனால் நான் குறிப்பிட்டேன், இந்த வயசில் அவர்கள் அதை பற்றி கதைக்கலாம், அதுக்கு முந்தைய வயசுக்கு பிறகு பிந்தைய வயசுக்கு பிறகு அதை கதைக்க இல்லாத. இந்த வயசில் கதைக்கிறதை நாங்கள் பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் அப்படியான வர்ற பிரச்சனையை கையாளுறது எப்படி என்று நாங்கள் அவர்களுக்கு அறிவூட்டலாமே ஒழிய இது இப்படியான உணர்வு வரக்கூடாது, இப்படி நீ கதைக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவன் அந்நியப்படுகின்றான். அவன் இந்த விஷயம் வரக்கூடாது, கதைக்கக்கூடாது, இதை பற்றி எல்லாம் செய்தது பிள்ளை என்ற ஒரு நிலைமையை விட இப்படியான பிரச்சனை வரும்போது எதற்கு நீ முன்னுரிமை கொடுக்க போகிறாய்? உன்னுடைய கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க போறியா, உன்னுடைய காதலுக்கு முன்னுரிமை கொடுக்க போறியா? இந்த பருவத்தில் இந்த டைமில் நீ கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பின்பு அதற்கு முன்னுரிமை கொடுக்கலாம் என்ற வகையில் அவர்களோடு கையாள்வது மிக முக்கியமானது. அடுத்தது அவர்களுக்குரிய பொறுப்புகளை ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். இந்த லீடர்ஷிப் என்பது அது எவ்வாறு அவர்கள் தாங்களே தலைமை தாங்கி அதனூடாக அவர்கள் கற்று அந்த நெளிவு சுழிவுகளுக்கூடாக அவர்கள் வளர்ந்து வர்றதுக்குரிய வெளியே பாடசாலைகள் ஆசிரியர்கள் வழங்குவதில்லை. அவை பொறுப்பை கொடுத்து போட்டு அதில் தலையிட்டு கொண்டு நீ வடிவாக செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்றதை விட அவர்கள் செய்கிறதே விட்டு விடணும். ஏண்டா இது அவர்களுக்குடியான பயிற்சியொழிய பாடசாலையின் பெருமையை கொண்டு வர விடயம் அல்ல என்பதிலும் ஆசிரியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது அவர்கள் பாடசாலையில் அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கான வெகுமதிகள் சரியான அளவில், தனிய வெகுமதி என்று நான் பொருட்களாகவோ பணமாகவோ குறிப்பிட விரும்பவில்லை, அந்த வெகுமதிகளை ஆசிரியர்களும் அதிபரும் சரியாக வழங்கும் பொழுது, அதாவது அந்த பாடசாலை வழங்கும் பொழுது மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்க முடியும். அதை விட மிக முக்கியமான இன்னொன்று விடயம் இந்த கட்டளை பருவத்தில் இந்த பியர் குரூப் என்று ஒத்த வயதினரோடு சேர்ந்து இருக்கின்ற அல்லது குழுவாக இயங்குகின்ற தன்மை என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது. அது ஒரு உள ரீதியான வளர்ச்சியின் வெளிப்பாடு. அதற்காக அவர்கள் சேர்ந்து தங்களுடைய செயற்பாடுகளை
அவர்களுக்குள்ளே இணைந்து செயற்படுகின்ற நிலைமையை தோற்றுவிக்கிற என்பதும் ஆசிரியரிடமும் அதிபரிடமும் கடமையாக அமையும். இவ்வாறான காரணிகளை நாங்கள் மேம்படுத்துகின்ற பொழுது பாடசாலையோடு ஏற்படுகின்ற இணைப்பு மிக முக்கியமாக அமைகின்றது. அப்படியான ஆரோக்கியமான பிணைப்பு அந்த இணைப்பு ஏற்பட்ட என்றால் மாணவர்கள் அல்லது இந்த கட்டளமை பருவத்தினர் புரள்வு நடத்தையை காண்பிப்பது குறைவாக காணப்படுகிறது. பொதுவாக டாக்டர் இந்த பாடசாலை காலம் அப்படின்னு சொல்லி கதைக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்வி என்பதுதான் வந்து முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கல்விக்கு வந்து எவ்வளவு முக்கியம் கொடுக்குறோமோ அதே போல் தான் பிற செயற்பாடுகள், அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். பாடசாலை காலத்திலே வந்து எத்தனையோ விதத்தில் வந்து அவர்கள் ஈடுபடலாம். அது ஒரு விளையாட்டு திறமையாக இருக்கலாம், அல்லது வந்து பேச்சு திறமையாக இருக்கலாம், இந்த மாதிரியான நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் ஒரு சில பெற்றோர்களாக இருக்கலாம், ஒரு சில ஆசிரியர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து கூட வந்து அந்த மாதிரியான விடயங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார்கள். எப்பொழுதுமே வந்து படிப்பிலேயே தான் இருக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு விடயம் இருக்கிறது. எனவே இந்த சக மற்ற விடயங்களில் வந்து ஈடுபடுவது எவ்வளவு தூரம் ஒரு நன்மையான விடயம்? பொதுவாக நாங்கள் பாடசாலையில் 2-3 விடயங்களை கவனிக்கலாம். ஒன்று, இந்த கல்வியில் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பு, ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் என்பது தேவையானதுதான். ஆனால் அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லப்படுற அந்த கல்வியில் வந்து அது ஒரு விதமான ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஒரு யதார்த்தபூர்வமான இருக்கணும். இப்போ பெரும்பாலான பாடசாலை இப்போ ஐக்யூ என்று சொல்லப்படுகின்ற புத்தி கூர்மை குறைந்த மாணவர்களை மிக அதிகமாக அழுத்தி அவர்களை அதிகமாக தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தணும் அல்லது பரீட்சையில் வெற்றி பெறணும் என்று செய்வது என்பது ஒரு பாதகமான விடயம். அதே மாதிரித்தான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அல்லது மற்ற ஆற்றல்கள், அதிலும் ஸ்பெஷலாக இந்த லீடர்ஷிப் ஆற்றல்களை நாங்கள் வழங்குவது என்பதும் மிக முக்கியமான விடயம். அன்றொரு பாடசாலையில் பார்க்கின்றேன், ஒரு பிள்ளை பாடசாலை லைப்ரரியில் புத்தகம் எடுத்துக்கொண்டு போகுது. அந்த புத்தகம் வந்து ஒரு நாவல், அதை பிள்ளைக்கு வாசிக்க ஒரு ஆசிரியர் கண்டிக்கின்றார். இதை படிக்கிறது எக்ஸாமுக்கெல்லாம் இது உதவாது, நீ அந்த இதை விட்டு போட்டு நீ பாடசாலை படிக்க என்று சொல்கிற நிலைமை இன்று காணப்படுகின்றது. ஆனால் அந்த பிள்ளையின் மற்ற ஆற்றல், சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது, ஏற்படுகின்ற உணர்ச்சி பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுகின்றது, அல்லது சமூக இயங்கியல் எப்படி நடைபெறுகின்றது, எல்லாவற்றையும் அவர் வேறு இடத்துல தான் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா பாடசாலையில் அவ்வாறு கற்பிப்பதற்கான எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லை. ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறன் அல்லது பிரச்சனையை தீர்க்கின்ற திறன்கள் போன்றவற்றை பாடசாலையில் கற்பிப்பதில்லை. அதை கற்பதற்குரிய சந்தர்ப்பமே மற்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவதன் மூலம்தான் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. அதை நாம் தடுப்போம் என்றால் அவர்கள் தங்களுடைய பாடசாலை காலம் முடியும் வரையும் எதுவுமே கல்லாதவர்களாக போகின்ற ஒரு அபாயம் காணப்படுகிறது. அதை பாடசாலை மிக கவனத்தில் எடுக்க வேண்டியது தேவையானது. டாக்டர் கூறிந்தீர்கள், இந்த மாதிரியான நல்ல செயற்பாடுகள் வந்து ஈடுபடும் போது ஒரு பாடசாலை அப்படின்னு எடுக்கும்போது ஒரு வெகுமதிகள் அப்படின்னு மாதிரி கொடுக்கலாம்ண்டு. அதில் முக்கியமான ஒரு வெகுமதியாக இருப்பது என்று வந்து பாராட்டு என்பது தான். காரணம் என்னவென்றால் வந்து இந்த மாதிரியான கல்வி நடவடிக்கைகள் வந்து எவ்வளவு தூரம் அவர்கள் மும்முரமாக ஈடுபடுகிறார்களோ, இந்த மாதிரி பிற செயற்பாடுகளில் ஈடுபடும் போதும் அவர்கள் வந்து அதில் ஒரு நல்லபடியான ஒரு ஆற்றலை வந்து காட்டினால் அவர்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லுவார்கள். அவர்களை இந்த டாக்டர் கூறினா போல இல்லை படிப்பு தான் முக்கியம், இதைத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்களை வந்து புறம் தள்ளாமல் அவர்களுக்கு வந்து பாராட்டுகளை வந்து வழங்கினால் கூட அவர்களுக்கு அதுவே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விடயங்களில் ஈடுபட்டால் இதிலே கூட நம்ம எதிர்காலம் வந்து நல்லபடியாக அமையும் என்ற மாதிரி. அடுத்த முக்கியமான பங்களிப்பு வந்து நண்பர்களுடைய பங்களிப்பு. அது முக்கியமாக வந்து இந்த இளைஞர் பருவத்திலே கட்டளமை பருவத்திலே வந்து பெரிய பங்களிப்பது அப்படின்றது வந்து அந்த நண்பர்களின் இதுதான். அதில் சில பெற்றோர்கள் கூறுவார்கள், இந்த மாதிரியான நண்பர்களோட சேர அப்போ தான் நல்லபடியாக வருவார், இப்படியானவர்களுடைய சேராது, அந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள். எனவே இந்த நண்பர்களின் சேர்க்கை வந்து எவ்வாறு இருக்க வேண்டும்? பொதுவாக நாங்கள் என்ன நடக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் இந்த நண்பர்களோடு சேருவதை பல பெற்றோர்கள் தவிர்த்து அதை ஒரு பின்னுக்கு தள்ளி கொண்டு போகிறார்கள். அப்போ அதாவது ஆரம்பத்தில் அது ஏற்படாமல் நண்பர்களோடு சேர்ந்தால் பழுதாக போயிட்டுறான் என்ற ஒரே காரணத்துக்காக அதை தடுத்து அது பிறகு பின்னுக்கு போகின்றது. இதில் என்ன நடக்குது என்றால், ஆரம்பத்தில் அந்த நண்பர்களோடு சேருகின்ற தன்மையை நாங்கள் சுதந்திரமாக விட்டு அவருக்கு இப்படி நல்ல நண்பர்களை அடையாளம் காட்டி உருவாக்குவோம் என்றால் பின்று லேட்டாக போய் ஒரு பழையான நண்பர்களோடு சேர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக அமையும். அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் இது ஆரம்பத்தில் அவர்கள் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து செயற்படுற ஒரு தன்மையை நாங்கள் ஊக்குவித்து தொடக்கிவிட்டால் பிழையான நண்பர்களோடு பின்னர் சேர்ந்ததற்கான தன்மை குறை. இது பின்னுக்கு போக போக பிழையானவர்களோடு சேர்றதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக காணப்படுது.
இரண்டாவது மிக முக்கியமான விடயம் பிள்ளைகளிடம் காணப்படுகின்ற ஒரு அசர்ட்டிவ்னஸ் என்று சொல்லுவோம். ஒரு சில விஷயங்களை மறுதளித்து சில விஷயங்களை உணர்ச்சி வசப்படாமல் இல்லை என்று சொல்ல அல்ல மறுதளிக்கிறதுக்குரிய அதை சொல்வது அசர்ட்டிவ்னஸ் என்று அந்த திறனை பிள்ளைகளிடம் வளர்க்க வேண்டும். ஒரு நண்பர்கள் எல்லாரும் செய்கிற விடயத்துக்கு தான் எல்லாத்துக்குமே ஆமாம் என்று சொல்லணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. தனக்கு இதில் சம்மந்தம் இல்லை, இதில் நான் விரும்ப இல்லை, இதில் நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் இன்றைக்கு இந்த விடயத்துக்கு நான் என்னோட வரமாட்டேன் என்று சொல்கிற ஆற்றல் பிள்ளைக்கு பெற்றோர்கள் வளர்த்து விடணும். அப்படி வளர்க்குறது மூலம் இது என்னென்னா பொதுவாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என்ன செய்கிறேன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் விளங்காது, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லியே அதை மழுங்கடிக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை. இந்த ஆற்றலை வளர்த்து விட்டால் அவர்கள் நண்பர்கள் நன்மை தீமைகள் நிலைமையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டால் அந்த அசர்ட்டிவ்னஸ் இருக்கும் என்றால் இந்த நண்பர்கள் பிழையான காரியங்களை செய்கின்ற பொழுது எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை, எனக்கு நான் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்ற ஒரு ஆரோக்கியமாக மறுதளிக்கின்ற ஆற்றலையும் நாங்கள் வளர்த்து விடலாம். அவை நண்பர்களுடன் அது அடுத்தது ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை பொது இலக்காக கொண்டு செய்கின்றது கட்டணமை பருவத்தினருக்குரிய இயல்பு. நல்ல காரியங்கள் சிலவற்றை செய்வதற்கு ஊக்கப்படுத்தும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே கணிப்பதற்குரிய விடயம் கூடுவது. தான் பெருமதியானவன், தன்னால் இந்த நாட்டுக்கு பிரயோசனம் அல்ல குடும்பத்துக்கு பிரயோசனம், தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்ற தன்னுடைய கணிப்பு, அதை எஸ்டீம் என்று சொல்லுவோம், இந்த கணிப்பை அதிகரிக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. இவற்றை நாம் சரியாக செய்யும் பொழுது இந்த நட்பு வட்டம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாகவும் தங்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக முகம் கொடுக்கக்கூடியதாகவும் பல சமூக இணைப்புகளை ஏற்படுத்துவதற்குரிய அடித்தளமாகவும் அமைந்து விடுகின்றது. இந்த நண்பர்களின் சேர்க்கை அப்படின்னு கதைக்கும்போது முக்கியமாக இந்த இளைஞர் பருவத்திலே நிறைய நன்மைகளை பயக்கும் ஒரு விடயமாக இருந்தாலும் கூட ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா டாக்டர் இப்போ இளைஞர்கள் பருவத்தில் முக்கியமாக சில தீய பழக்கங்கள், இப்போ போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவதாக இருக்கலாம் அல்லது குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல், இந்த மாதிரியான விடயமெல்லாம் இந்த இளைஞர் பருவத்தில் தான் அட்ராக்ஷன் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான விடயங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவது எவ்வாறான ஒரு விடயமாக? நாங்கள் சொன்ன எல்லாம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அல்ல பாடசாலை அல்ல நண்பர்கள் மூன்றுமே இப்படியான பழக்க வழக்கங்களில் ஒருவர் ஈடுபடுவதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு வழி சமைக்கின்றது. அப்போ உதாரணமாக நன்றாக குடும்பத்தோடு பிணைக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு கட்டளமை பருவத்தினர் இப்படியான பருவத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. அதே மாதிரி பாடசாலையில் கல்வியிலும் மற்ற செயற்பாடுகளிலும் நன்றாக ஈடுபட்டு பாடசாலையோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளமை பருவத்தினர் இப்படியான சந்தர்ப்பத்துக்கு இப்படியான விடயங்களை போவதற்கு குறைவு. அதைவிட நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நல்ல காரியங்களை செய்து கொண்டு அவர்களோடு இருக்கின்ற மாணவர்கள் அல்லது கட்டளமை பருவத்தினர் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவது. அப்போ இவை எல்லாமே பாதுகாப்பு காரணிகள். அதைவிட மிக முக்கியமானது பொதுவாக இப்படியான பழக்கங்களை அவர்கள் பொதுவாக ஏற்படுத்தி கொள்வதற்கு அந்த பருவத்துக்குரிய சில இயல்புகள் காரணமாக அமைகின்றன. உதாரணமாக அவர்களுடைய த ரிஸ்க் டேக்கிங் என்று சொல்வார்கள், இப்படியான ஒரு ஆபத்தையும் எதிர்கொண்டு சில விடயங்களை செய்யணும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை. அப்போ அது காரணியாக அமைகின்றது. உணர்ச்சிகளை பற்றின ஒரு குழம்பிய மனநிலையில் உணர்ச்சிகளான ஒரு குழப்பம், அது சொல்வார்கள் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்று ஒரு குற்ற உணர்வு, பய உணர்வு, வெட்க உணர்வு, இப்படியான உணர்வுகளிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கின்றமை போன்றவை இப்படியான பழக்கங்களுக்கு காரணமாக அமைகின்றது. அதை விட முக்கியமாக சூழல் காரணிகள். அது இன்னொரு மிக முக்கியமான காரணம். இப்படியான பழக்கங்களுக்காக செல்வதற்கு இந்த நபருடைய தொடர்பாடல் அல்லது நபர்களுக்கு இடையிலான ஏற்படுகின்ற உணர்ச்சி கொந்தளிப்பு, உணர்ச்சி பிரச்சனை, அதை கையாள இயலாமல் போகின்றதால் ஏற்படுகின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் காரணமாகும். அப்போ இவை எல்லாவற்றையும் சரியாக கையாளுகின்ற ஒரு பொழுது இதற்கான சந்தர்ப்பம், இதற்கான எதிர்நிலை மிக குறைவாக காணப்படும். இந்த அத்தகைய தெளிவினை இந்த கட்டளமை பருவத்திற்கு நாங்கள் ஏற்படுத்துவது ஒன்றுதான் இந்த விடயத்தை நாம் குறைப்பதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு காரணமாக அமைய முடியும்.
பொதுவாக டாக்டர் இப்போ நிறைய விடயங்கள் பெற்றோர்களை பற்றி நிறைய விடயங்களை வந்து கதைத்திருந்தோம். அதில் ஒரு விடயம் தான் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து கணனிமயமாக்கப்பட்ட ஒரு உலகம் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து இந்த சின்ன பிள்ளைகளை வந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அது டாக்டர் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள், ஹைப்பர் பேரண்டிங் அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுப்பார்கள். அதாவது வந்து ஒரு தவறு செய்தாலும் கூடவே அடம் பிடித்தாலும் கூட அது அடம் பிடிக்கட்டும் பரவாயில்ல அந்த மாதிரியான ஒரு விடயத்தில் தான் இருப்பார்கள். இப்படி நிறைய செல்லம் கொடுப்பது என்பது ஒரு நல்ல விடயம் தானே? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அடம் பிடித்தல் என்று சொல்வார்கள் இந்த டெம்பர் டேண்ட்ரம் என்று. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு காணப்படும். ஒரு 6 வயசு வரைக்கும் இந்த அடம் பிடித்தல் அல்லது டெம்பர் டேண்ட்ரம் குறைந்து போக வேண்டும். ஆனால் பொதுவாக பெற்றோர்களுடைய செயற்பாடுகளால் தான் அது நீடித்து செல்கின்றது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு 5 வயசு பிள்ளை தனக்கு இந்த ஐஸ்கிரீம் இன்றைக்கு வேணும் தான் நின்றா அந்த பிள்ளை அழுகுது அல்லது பிள்ளை அழுகிறதால வார ஒரு எதிர்மறையான உணர்ச்சியை கையாள முடியாத தாய் அதை உடனடியாக செய்து கொண்டு வரும் பொழுது அந்த பிள்ளை இந்த தான் அழுது அடம் பிடித்துத்தான் இந்த இதை பெற்றுக்கொண்டது என்பதை கற்றுக்கொண்டு அதை மீள மீள செய்கின்றது. ஆரம்பத்தில் ஐஸ்கிரீமை அடம் பிடிக்கிற பிள்ளை கொஞ்சம் காலம் போக வேறு வேறு பொருட்கள் அப்படியாக அந்த அடம் பிடித்தல் கொடுக்கின்றது. இப்போ அண்மையில் நான் ஒரு ஆசிரியர் ஒரு 10 லட்சம் அப்படி லோன் எடுத்திருக்கார். நான் என்னத்துக்கு அப்படி லோன் எடுத்தேன்னு பார்த்தா தன் மகன் அடம் பிடித்து கொண்டிருக்காரு, ஒரு மோட்டார் சைக்கிள் கட்டாயம் வாங்கி தரத்தாமனும் இல்லாட்டி நான் சாக போகிறேன்னு. இப்போ இந்த அடம் பிடித்தல் எங்கே தொடங்கினேன் என்றால் இந்த 5 வயதிலேயே தொடங்கி விட்டது. இந்த அடம் பிடித்தல் மற்றது பெற்றோர்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு பயந்து அவன் அப்படி போகிறான் இப்படி போகிறான் பலமிழந்து போனார்கள். இந்த பெற்றோர்களுடைய பலவீனத்தையும் அவர்கள் தங்களுக்குரிய சாதகமானதாக மாற்றிக்கொண்டு இந்த அடம் பிடித்தலினூடாக பல விடயங்களை செய்து பிள்ளையான பெற்றோர் குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமானது பெற்றோர்கள் ஃபேமாக இருக்கணும், சில இதுகளில் உறுதியாக இருக்கணும். எல்லாம் அவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறதுக்காக பெற்றோர்களாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. அவை நாங்கள் ஃபேமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்குரிய எல்லா விடயங்களையும் செய்கிறதுக்கான வழி அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை அதிகம் செல்லம் கொடுப்பது என்பதுதான் பல இடங்களில் பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. பொதுவாக டாக்டர் இந்த மனநலம் வந்து எவ்வாறு நல்லபடியாக அமைவதோ தீயவாக அமைவதோ வந்து உணர்ச்சிகளும் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறதாக கூறினீர்கள். உணர்ச்சிகள் அப்படின்னு கூறும்போது பொதுவாக இந்த கட்டளமை பருவத்திலே வந்து சற்று அதிகமாகவே தான் இருக்கும். ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் கூட திட்டிவிட்டாலும் கூட அவர்கள் வந்து அதை பெரிய ஒரு விடயமாக வந்து எடுத்துக்கொள்வார்கள். அதில் வந்து இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த ஒப்பிட்டு கதைப்பது என்பதும் கூட ஒரு பெரிய பாதிப்பை வர வைக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதுவும் இப்போ பொதுவாக வந்து ஒரு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து அவர்களுக்கு இருந்து விட்டார். இவர்கள் வந்து சற்று குறைவாக படிப்பவர்களாக இருந்தார்கள். பெற்றோர்களே வந்து அதனை வந்து சில நேரம் குத்தி காட்டும் ஒரு விதமாக அவர் வந்து நல்லா படிக்கிறார், உனக்கு வந்து அப்படி படிக்க முடியல, அந்த மாதிரியான இந்த ஒப்பிடுதல் என்பது வந்து எவ்வளவு தூரம் ஒரு மனநலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக. நீங்கள் இந்த ஒப்பிட்ட சொல்லும் பொழுது நான் ஒரு விடயத்தை குறிப்பிட என்றால், ஒப்பீடு நீங்கள் சொல்கிற மாதிரி நண்பர்களுக்கு இடையில் ஒப்பிட இல்லை, சகோதரர்களுக்கிடையிலே ஒப்பிட்டு நடத்து இந்த சகோதரர்களுக்கிடையில் ஒப்பிட்டு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உருவாகின்றது. பலர் இந்த கட்டணமை பருவத்தினர் மனச்சோர்வு நோயோடு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த சகோதரர்களுக்கிடையில் அல்லது நண்பர்களுக்கிடையில் அயலவர்களுடன் செயற்படுத்துகின்ற ஒப்பீடு தான் காரணமாகின்றது. பாடசாலையில் நான் ஒரு சின்ன கணிப்பு ஒரு அவதானிப்பை செய்தோம். உங்கள் ஆசிரியர் மாற வேண்டும், ஆசிரியர்கள் மாற வேண்டிய மிக முக்கியமான குண இயல்பு எது என்று பல பாடசாலையில் நாங்கள் கேட்டு ஒரு ஆய்வு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம். ஒருத்தர் ஒப்பிட்டு கதைக்கிறத மாற்றணும் என்றதுதான் பெரும்பாலான மாணவர்களின் கோரிக்கையாக இருந்தது. அவை இது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட விடயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானது, 5 விரலும் ஒரு மாதிரி அல்ல, ஒவ்வொருத்தருடைய திறமைகள் வேறுபட்டது. அவற்றை வேறுபட்டு ஒப்பிடுவது என்பது தேவையற்றது அல்லது அது ஆரோக்கியமற்றது என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயம் நினைக்கிறேன். பொதுவாக இப்போ ஒவ்வொரு சூழலும் தான் வந்து இந்த மனநல மாற்றத்துக்கு வந்து ஒரு காரணமாக அமைகிறது. அந்த வகையில் குடும்பத்தின் பங்களிப்பை பற்றி கதைத்தோம், பாடசாலையின் பங்களிப்பு பற்றி கதைத்திருந்தோம், நண்பர்களின் பங்களிப்பு. அடுத்தது முக்கியமான விடயம் டாக்டர் இந்த வேலை தளத்தின் வந்து பங்களிப்பு. காரணம் என்னவென்றால் இப்போது வந்து ஒரு வேலைக்கு போவது அப்படி என்றாலே வந்து ஏற்கனவே வந்து வேலையில் இருந்தவர்கள் வந்து கூறுவது வேலை என்றாலே வந்து ப்ரெஷர் தான், வேலை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு சமானமாக வந்து கூறிவிடுவார்கள். எனவே இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு இளைஞர்கள்
குறிப்பாக ஒரு வேலை தளத்திலே வந்து அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு மனநலத்துக்கு வந்து உதவி புரிவதற்கு? இப்போ இளைஞர்கள்ன்றதை ஒரு சமூக பின்னணியில் பார்த்தால் இளைஞர்கள் பற்றிய ஒரு பிழையான பிம்பம் ஊடகங்களிலும் சமூகத்திலும் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இவர்கள் என்றால் இப்படி தண்டிப்பார்கள், இவர்கள் இப்படி பிழையான நடத்தையிலே காட்டுவார்கள், குடிப்பார்கள், அப்படி செய்வார்கள் என்ற ஒரு இந்த பிம்பம் அவர்களுக்கு அந்த பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டதனால அவர்கள் அதை தங்களுக்குரிய ஒரு லைசன்ஸை எடுத்துக்கொண்டு நான் என்னத்தையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. இது முக்கியமாக மாற்றப்படும். ஏனென்றால் பல இளைஞர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு பல வழிகளில் பங்களிக்கின்றார்கள். பல முக்கியமான ஆக்கபூர்வமான செயற்பாடுகளில் பல இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஊடகங்களிலும் செய்திகளிலும் பிரபலியமாகிறதை விட பிழையான நடத்தைகளையும் பிறகு நடத்தைகளையும் காட்டுகின்ற பலர் தான் இந்த இதில் பிரபலியமாவதால் முழு இளைஞர் சமூகமுமே நாங்கள் ஒரு பிழையான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது தான் மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படும். அதிலிருந்து நாம் முதல் விடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்தது இளைஞர்களை அவர்களை நாங்கள் இணைத்து அவர்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு எதிர்கால சந்ததியாக உங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றதை பெற்றோர்களும் பெரியவர்களும் உணர்த்துவது என்பது மிக முக்கியமான விடயம். அந்த விடயங்கள் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அடுத்தது வேலைத்தலங்கள்லையும் இந்த பாடசாலைகளில் நடைபெறுவது போல இந்த இளைய சமூகத்தினரை உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் செய்ய போகிறல, உன்னை வந்த வேலையை பார்த்து கொண்டு நல்ல பெரிய விஷயங்கள் எடுக்கலாதுன்னு மட்டம் தட்டி கூறியே அவர்களுடைய கணிப்பையும் குறைக்கிறார்கள். அவர்களுடைய அசர்ட்டிவாக சில விஷயங்களை சொல்கிற விடயங்களையும் தவிர்க்கிறதால அவர்கள் ஒரு மனவிரக்திக்கு உட்படுகிறார்கள். பல வேலைத்தினங்களில் இளையர் ஆக்கள் போய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த தனிமை, விரக்தி, இப்படியான பிரச்சனை ஏற்படுகின்ற மனச்சோறு, பதகளிப்பு குணங்கள் இவர்களை பல போதைப் பொருட்களுக்கும் மற்றவற்றுக்கும் அடிமையாக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவருடைய கருத்துக்களை செவிமடிக்காத பொழுது ஒரு விரக்தியோடு ஒரு வன்மமும் ஏற்படுகின்றது. அவர்கள் வன்மத்துடன் வன்முறையாளர்களாக மாறுகின்ற தன்மை காணப்படுகின்றது. பொதுவாக டாக்டர் இந்த இளைஞர்கள் பருவம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் கட்டளமை பருவத்திலே வரக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய சவால் தான் வந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தி வந்து அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து பெற்றோர்கள் கூறுவதை வந்து செவிமடுத்து வந்திருப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்து அவர்களே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு விடயம் வரும்போது அவர்கள் வந்து ரொம்பவே குழம்பி போயிடுவார்கள். இது செய்கிறது வந்து சரியா இருக்குமா, அது செய்கிறது சரியா இருக்குமா, தானாகவே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருக்கும். எனவே இந்த தீர்மானம் எடுப்பதில் வந்து அவர்கள் எவ்வாறு ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும்? மிக முக்கியமான விடயம் வந்து இந்த தீர்மானங்கள் பல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எடுப்பதனால்தான் பல தீர்மானங்கள் ஆரோக்கியமற்றதாக அமைகின்றது. இவர்கள் உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறனை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது தீர்மானம் எடுக்கின்றதும் உணர்ச்சி வசப்படாத நிலையில் தீர்மானம் எடுக்கின்ற நிலைமை தோற்றுவிக்கப்படும். இரண்டாவது, இந்த விடயம் ஒரு நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்லவே. நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள் முன்பு வரும் பொழுது இதுக்கான முடிவை நீயே எடுத்துக்கொள், அல்ல இதுக்கான முடிவை நீ இதாக எடுக்கணும், நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறான் எங்களோட வேலை என்பதை அவரிடம் சில விடயங்களில் சொல்லி கொண்டு வர வேண்டும். நாங்கள் முதலே அவர்களுடைய எல்லா தீர்மானங்களையும் எடுத்து எங்களுடைய தேவைக்காக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவன் தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை இயல்பாகவே இழந்து போகின்றான். நாங்கள் சிறு வயதிலிருந்தே சில விடயங்களில் தீர்மானம் எடுப்பது, உதாரணமாக கட்டளமை பருவத்துக்கு வந்த பின்பு அவர்களுடைய ஆடைகளையோ அல்ல அவர்கள் எத்தகைய விதத்தில் தங்களுடைய ஆடைகளை அணிவதிலேயோ அப்படியான சில விடயங்களில் அவர்கள் தீர்மானம் எடுக்கிறதை நாங்கள் அனுமதித்து அந்த தீர்மானத்தின் சரிபிழைகளை அந்த தீர்மானத்தின் ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கியமற்ற நிலைமைகளை வெளிப்படுத்தி ஒரு பின்னூட்டலை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை அதிகரிக்கலாம் என்பதுதான் முக்கியமாக. டாக்டர், இப்போ பொதுவாக வந்து இந்த பேரண்டிங் பற்றி கதைத்திருந்தோம். பெற்றோர்கள் வந்து அவர்களை வந்து வழி நடத்துவதில் தான் அவர்களுடைய மனநலம் வந்து நன்றாக அமையும் அந்த மாதிரி கதைத்திருந்தோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு இருக்கும். அதனை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு வந்து ஒரு சிலர் வந்து பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வந்து சற்று தயங்குவார்கள். ஒரு சில விடயம் வந்து சொல்லுவோமா வேணாமா, கோவிப்பார்களா, அந்த மாதிரியான நிறைய மனநிலையில் இருப்பார்கள். அப்படி அவர்கள் வந்து மனநலம் வந்து சற்று பாதிப்பான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று பெற்றோர்கள் எதனை வைத்து அறிந்து கொள்ளலாம்? முக்கியமாக நான் ஏனென்றால் இந்த இளையர் பருவத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுக்கு முன்பு 4/3 மனநோய்கள் ஆரம்பமாகின்றன. இந்த இளமை பருவத்தில் தான் கட்டளமை பருவம் அல்லது 24 வயதுக்குள் கிட்டத்தட்ட
75% மனநோய்கள் ஆரம்பிக்கின்றன. ஆகவே நாங்கள் முதலில் அவதானிப்பது என்பது மிக முக்கியமானது. உதாரணமாக ஒரு தொடர்ச்சியான ஒரு நோமலாக ஒரு நடத்தை கோலத்தில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான மாற்றம் பெரும்பாலும் அவதானிக்கப்படலாம். அவருடைய நடத்தை கோலங்களில் ஒரு சாதாரண ஒரு கட்டளமை பருவத்தினர் காட்டுகின்ற நடத்தை கோலங்களை விட சற்று அசாதாரணமான நடத்தை கோலமான மாற்றங்கள் காணப்படும் பொழுது நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதைவிட அவருடைய உடற்தொழிலியல் மாற்றங்களும் சிலது ஏற்படலாம். உதாரணமாக தூக்கமின்மை அல்லது இரவில் கன நேரம் முழித்திருந்து நித்திரை இல்லாமல் காணப்படுகின்றது, அல்லது விடிய வெள்ளனை எழும்பி சும்மா இருக்கிறது. அப்படி உடற்தொழிலியல் அல்லது சாப்பாட்டில் ஆர்வமின்மை போகிறது, இப்போ உடற்தொழிலியல் மாற்றங்களை பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமாக தங்களுடைய உந்துதல் அல்லது பாடசாலை செயற்பாடுகள், அதில் இருக்கிற கவன குவிப்பு, அதில் இருக்கின்ற விருப்பம், அதில் இருக்கின்ற அதை தொடர்ந்து செய்கின்ற ஃபோக்கஸ் பண்ணுறது, இவை மாறுபட்டு காணப்படுகின்றதால நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது உணர்ச்சி கொந்தளிப்பும் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு சண்டை சச்சரவுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்ற பொழுது அதுவும் அவற்றுக்கு ஒரு காரணமாக அமையலாம். இப்படி பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது பொதுவாக இந்த பெற்றோர்கள் ஒரு மறுதளிப்பு நிலையில் காணப்படுகின்றார்கள், ஒரு டினாயல் என்று சொல்வார். அந்த மறுதளிப்பை விட்டு அதை சரியாக அறிந்து அதற்கான உதவி நிலையிலே பெற்றுக்கொள்ளலாம். ஒரு உளமருத்துவ நிபுணரோ இல்லை உளமருத்துவர்கிட்ட போகணுமென்றதை விட ஆற்றுப்படுத்தினர், ஆற்றுப்படுத்துவர், சில பெரியோர்கள் பல ஆலோசனை வழங்குவார்கள். ஒரு சமூகத்தில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது மத பெரியவர்கள் அவர்களோட இந்த விடயங்களை கதைக்க, அல்லது பெற்றோர்களோட கதைக்க முடியாத விடயங்களை இன்னும் ஒரு நெருக்கமான உறவினரோட கதைக்க முடியும் என்றால் அதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இவை எல்லாமே இந்த விடயத்தில் பெருமளவு பங்களிக்க செய்கின்றது. பொதுவாக டாக்டர், இப்போ நாங்கள் இந்த வேலை தளம் பற்றி கதைத்திருந்தோம். அதில் ஒரு முக்கியமான விடயம் தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஒரு இடம் வேலைத்தளம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில். காரணம் என்னவென்றால் ஒரு டார்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பார்கள். அதனை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு சிலர் விடுமுறையே இல்லாமல் அதில் ஈடுபடுபவர்களும் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய குடும்ப பங்களிப்பும் கூட இல்லாமல் போய்விடும். என்றால் அவர்களோட கதைக்கிற டைமும் கூட இருக்காது. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான விடயத்தில் ஈடுபட, முக்கியமாக இளைஞர்கள்? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இப்போ எங்களுடைய இந்த டார்கெட் என்று சொல்கிறது டார்கெட் ஓரியன்டா அல்லது ப்ராஃபிட் ஓரியன்டா வாழுகின்ற வாழ்க்கை முறை ஒன்று நவீன காலத்தில் ஏற்பட்டு விட்டது. இப்போ அது இந்த நவீன பொருளாதார வாழ்க்கை முறையின் ஒரு அடிப்படை கூறாக மாறியிருப்பதனால்தான் இந்த பதகளிப்பு மனச்சோர்வுகள் அதிகரித்து காணப்படுகின்றது. இப்போ இதில் நாங்கள் செய்யக்கூடியது அந்த சிஸ்டத்தை மாற்றுவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை. அவை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதான ஒரே வழி. இப்போ எங்களை நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்றால், மிக முக்கியமான விடயம் இந்த உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறனை பெற்றுக்கொள்வது, தீர்மானங்களை போன்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கொள்வது, திறன்களை வளர்த்துக்கொள்ளுதல் ஒன்று. இரண்டாவது, என்னை சாந்தப்படுத்துகின்ற வழிமுறைகளை நான் ஏற்படுத்தி கொள்வது. இந்த நேரமே ஒரு பதட்டமும் பதகளிப்போடும் இருக்கும் பொழுது அந்த மூளை அதுக்கு பழக்கப்பட்டு கொண்டே போய் இந்த நேரம் ஒரு பதகளிப்பும் ஒரு பதட்டம் நிறைந்த சூழல் இருக்கும். ஆனால் என்னுடைய மூளையை நான் சாந்தப்படுத்துவேன். அப்போ இந்த சாந்த வழிமுறைகள் என்று சொல்லப்படுற விடயங்கள் ஒரு ப்ரேயராக இருக்கலாம், அல்லது ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம். ஏதோ அதை சாந்தப்படுத்துகின்றது, அல்லது உடல் தளர்ச்சி முறைகள் கூடாக அப்படியான பயிற்சி முறைகளாக என்ன சாந்தப்படுத்துறது. அடுத்தது நேர முகாமைத்துவம். இப்போ நேர முகாமைத்துவம் இல்லாமல் தான் பலர் கடுமையான நெருக்கடிகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் பல விபத்துகளுக்கே காரணம் அது. நேர முகாமைத்துவம் என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்தது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் அல்லது ஒரு கருத்துருவம் வரணும் என்றால் தனக்கு விரும்பின விடயங்களையும் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும். ஒரு ஆளுக்கு புத்தகம் வாசிக்கணும் அல்லது ஏதாவது செய்கிற விஷயம் இருக்கும் என்றால் தன்னைத்தான் தனக்கு ஒரு மீனிங் வர மாதிரியான வேலைகளிலும் கொஞ்சம் ஈடுபடணும். எல்லாற்றையும் விட ஒரு மனிதனுக்கு ஓய்வு என்பது மிக முக்கியமாக தேவை என்பதும், இந்த ஓய்வு என்பது ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பது நாங்கள் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாகவும் அல்லது ஆரோக்கியமானதாகவும் சரியாக மாடிஃபை பண்ணி அதை நாங்கள் பழகிக்கொள்ளணும். அது ஒவ்வொருத்தருக்கும் இந்த முறைதான் என்று சொல்வதை விட அவர்கள் தங்களுக்குரிய ஒரு வழிமுறையினை தான் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் தனக்கு பிடித்த வாழ்க்கையையும்
தனக்கு விருப்பமான பொழுதுபோக்குகளை செய்து கொண்டு நல்ல நேர முகாமைத்துவத்துடன் தனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லா பிரச்சனையும் நானே தீர்க்க முடியாது, மற்றவர்கிட்ட உதவி கோர வேண்டும் என்ற ஆற்றலையும் பெற்றுக்கொண்டோம் என்றால். இப்போ இந்த பருவத்தில் இலங்கையில் மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுவது தற்கொலை. இளையோர் தற்கொலை என்பது இலங்கையில் மிக அதிகம் பிற நாடுகளை விட. இப்போ இந்த இளையோர் தற்கொலையின் மிக முக்கியமான பிரச்சனையை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு ஒரு உதவி கோரி அந்த விடயத்தை கையாள தெரியாமல் போகிறது தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இந்த பல தற்கொலைகள் உண்மையான தற்கொலைகளே இல்லை, அவை தற்கொலை முயற்சிகள். அந்த முயற்சி என்பது ஒரு உதவி கோருகின்ற நிலையாகத்தான் நடைபெறுகின்றது. இந்த உதவி கோரி என்னுடைய பிரச்சனையை மற்றவனிடம் உதவி கோரி அதை தீர்க்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்படும் என்ற அந்த உணர்ச்சி வசப்பட்ட அதே நிலையில் என்னுடைய பிரச்சனையை நான் தீர்க்க முடியாது என்று உணர்ந்து செயற்படுற என்பது இந்த பருவத்தில் மிக முக்கியமான விடயமாக நான் கருதுகிறேன். டாக்டர் கூறியிருந்தீர்கள் இந்த பொழுதுபோக்குகள் பற்றி கூறியிருந்தீர்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்பொழுதெல்லாம் இப்போ பாடசாலை காலத்தோட பொழுதுபோக்குகள் எல்லாமே வந்து முடிந்து போன மாதிரி தான் கதைப்பார்கள். ஆனாலும் கூட பிறகும் கூட எங்களுக்கு பிடித்த விடயங்கள் டாக்டர் கூறியிருந்தது போல் புத்தகம் வாசிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு மியூசிக் கேட்பதாக இருக்கலாம். இதுவும் கூட ஒரு பொழுதுபோக்காக பாடசாலை காலத்துக்கு பிறகும் கூட நாங்கள் செய்தால் நமது மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும். இன்று நாங்கள் மனநலம் பற்றி, முக்கியமாக இளைஞர்கள் மனநலம் பற்றி தான் டாக்டர் கதைத்திருந்தோம். கடைசியாக இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்குமே நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை. இப்போ முக்கியமாக நாங்கள் இந்த நவீன வாழ்க்கையில் இந்த எலக்ட்ரானியல் சாதனங்களோட மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்த எலக்ட்ரானிக் டைம் என்று சொல்லுவார்கள். அதை இப்போ அது அப்படியாக நாங்கள் இணைக்கப்படுறதால பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, இளைஞர்களும் நாங்கள் அந்த டைமை குறைச்சி முழுமையாக அதிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண இயலும்னு நான் நினைக்க இல்லை. ஆனால் நாங்கள் மனிதர்களோடு கனெக்ட் பண்ணணும், இணைக்க வேணும். மனிதர்களோடு ஏற்படுகின்ற இணைப்பு என்பது மிக முக்கியமான விடயம். ஏன்னா இந்த மனித தொடர்பாடல் அல்ல மனித இணைப்பு குறைந்து கொண்டு செல்வது தான் இன்றைய பல பிரச்சனைகள் அடிப்படையாக காணப்படுகின்றது. இந்த கனெக்டட்னஸ் போயிட்டது. இப்போ நான் சரி ஒரு நாள் ஒரு ட்ரெயினில் வந்து கொண்டிருக்கேன், ஒரு பெற்றோரும் 2 பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். 4 பேருக்கிட்டே 4 மொபைல் ஃபோன் இருக்குது. அவர் 4 பேருமே இந்த ரயில் பயணத்தில் கிட்டத்தட்ட 7 மணித்தியாலமும் அவர்கள் பெரும்பாலும் அந்த மொபைல் ஃபோனோட மட்டும்தான் வினக்கட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தங்களுக்கிடையில் அவர் உறவாடவும் இல்லை. அல்லது ட்ரெயினில் வருகின்ற மற்றவர்களோடு கதைப்பதையும் அவர்கள் தவித்துக் கொள்கின்றார்கள். எனவே இந்த ட்ரெயின் பயணத்தில் கூட அல்லது ஒரு பயணத்தில் கூட மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களோடு உரையாடுகின்ற நிலைமை காணப்படவில்லை. வீட்டில் குடும்ப அங்கத்தவர்களுக்கிடையில் உரையாடல் என்பது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு ஆக ஒரே வழி இந்த ஹியூமன் கனெக்ஷன் என்றது மனநலத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது. ஆகவே நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் மற்ற சாதனங்களோடு இருக்கிற கனெக்ஷனை தவிர்க்க குறைத்து நாங்கள் மனித இணைப்புகளை அதிகரிக்கும் பொழுது இயல்பாகவே இந்த மனிதனுக்கு தன்னுடைய தாங்குதிறனும் பிரச்சனையை எதிர்கொள்கிற ஆற்றலும் காணப்படுவதனால் அது வளர்ச்சி அடைந்து விருத்தி அடைந்து இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடத்தில் வந்து நாங்கள் முக்கியமான துணைப்பொருளாக கொண்டிருப்பது மாறி வரும் இந்த விஞ்ஞானமயமான கணனிமயமான உலகத்திலே இளைஞர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் வந்து முக்கியமான துணைப்பொருளாக இருக்கிறது. என்றபடியால் தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் கூட இந்த இளைஞர்களின் மனநிலையை வந்து எவ்வாறு ஒரு பாசிட்டிவாக மாற்ற முடியும் என்பதை பற்றி கதைத்திருந்தோம். இதனை பற்றிய நிறைய விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மனநல மருத்துவரான டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்கள். டாக்டர் இன்று எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இளைஞர்களின் மனநிலை பற்றி பல சுவாரஸ்யமான விடயங்கள் அனைவருக்குமே வந்து புரியக்கூடிய விதத்தில் வந்து சொல்லி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. இன்றைய எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.